ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த். OnePlus அடுத்ததான் உங்களுடைய பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் சீரிஸான நாட் சீரிஸில் இருந்து OnePlus நாட் 3 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றின நிறைய அப்டேட்ஸ் அண்ட் லீக்ஸ் எல்லாம் இப்போ இன்டர்நெட்டில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அப்படி ஷேர் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த லீக்ஸ் அண்ட் அப்டேட்ஸை பற்றி இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ OnePlus நாட் 2ல மிஸ் பண்ணதை இந்த நாட் 3ல பிடிப்பாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த OnePlus நாட் 3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி OnePlus நாட் 2 இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புதுசாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆனதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறைய இடங்களில் பிளாஸ்ட் ஆச்சு. அதனாலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்துச்சு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட் ஆகுது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்பெக் ஷீட் வைஸோ இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸோ, கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் இல்லை கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இதில் எந்த ஒரு குறையும் யாருமே சொன்னது கிடையாது. மார்க்கெட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனா, கேமரா சென்ட்ரிக்காவும் கேமிங் சென்ட்ரிக்காவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இப்போவுமே மார்க்கெட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது. பட் அந்த ஒரு சில பிளாஸ்டிங் இஷ்யூஸ் அது மட்டும் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பேட் இமேஜாக இருந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் அதுக்குமே காரணம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருந்த அந்த ப்ராசஸர் தான். Mediatek Dimensity 1200 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ Mediatek சிப்செட்டை இங்கே OnePlus யூஸ் பண்ணதுனால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்டிங் இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேரால் சொல்லப்பட்டுச்சு. பட் எக்ஸாக்டாக அதுதான் காரணமானு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. OnePlus அதை பற்றி வாயவே திறக்கல. பட் இருந்தாலும் நிறைய பேர் Mediatek சிப்செட்னால தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அகைன் OnePlus நாட் 3லையுமே Mediatek சிப்செட்டோடய கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ அப்படி Mediatek சிப்செட்டோட தான் கொண்டு வர போகிறாங்களா? Mediatek சிப்செட்டோட கொண்டு வந்தாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் இந்த OnePlus நாட் 3 ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைனை பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல. எந்த ஒரு லீக்டு இமேஜஸும் இப்போ வரைக்கும் ரிவீல் ஆகலை. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லுக் எப்படி இருக்க போகுது, அவுட்லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு ரிவீல் ஆகல. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெக்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான ஸ்பெக் ஷீட்டோட இந்த OnePlus நாட் 3 ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது அப்படின்றது ரிவீல் ஆயிருக்கு. அப்படி ட்ரஸ்டபிள் சோர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ஸ் டீடைல்ஸை இப்போ ஒன் வேணா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் ஆஸ் யூஷுவல் ஃப்ளூயிட் AMOLED பேனலுக்கான ஒரு டிஸ்பிளேவை தான் இங்கே OnePlus நாட் 3 ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட்டில் இங்கே ஒரு அப்கிரேடேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி OnePlus நாட் 2லலாம் நமக்கு 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டாக 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இது அஃபிஷியல் கிடையாது, ஜஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ 120 ஹெர்ட்ஸ் இருக்க போகுதா இல்லை 90 ஹெர்ட்ஸ் இருக்க போகுதா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அது கூட மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இதில் 4500 mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுக்க போகிறாங்க. பட் ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் இங்கே ஒரு அப்கிரேடேஷன் இருக்க போகுது. இது வரைக்கும் OnePlus ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் 65 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த OnePlus நாட் 3 ஸ்மார்ட் ஃபோனில் OnePlus 10 சீரிஸ்லாம் விடவுமே ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் OnePlus 150 வாட்ஸ்க்கான சார்ஜர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சார்ஜரை இந்த OnePlus நாட் 3 ஸ்மார்ட் ஃபோனில் தான் இன்க்ளூட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஃபீச்சராக இருக்கும். ஏன்னா இந்த 150 வாட்ஸ்க்கான சார்ஜரை யூஸ் பண்ணி 15 மினிட்ஸ்க்கும் கம்மியான டைம்லேயே நம்மளால் ஃபோனை 100% சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஃபீச்சராக இந்த OnePlus நாட் 3 ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் இதுதான் மெயின். ஏன்னா இதுக்கு முன்னாடி OnePlus நாட் 2லேயே இங்கே தான் பஞ்சாயத்து இருந்துச்சு. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயுமே இந்த வாட்டி Mediatek சிப்ஸோடையே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதுலேயும் Mediatek கிட்ட இருந்து இப்போ ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண Mediatek Dimensity 8100 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. இந்த Mediatek Dimensity 8100 இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி OnePlus நாட் 2ல இருந்த Dimensity 1200 அதை விட இன்னும் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டை தான் இந்த Dimensity 8100 அப்படின்ற சிப்செட்டை ரீசெண்டாக Mediatek லான்ச் பண்ணாங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக OnePlus நாட் 2 விட ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த OnePlus நாட் 3 இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை.
ஆனால் OnePlus Nord 2 ஸ்மார்ட் ஃபோனில் இந்த Mediatek சிப்செட் இருந்ததுனால தான் ஃபோனே வெடிச்சுது அப்படின்ற மாதிரியுமே நிறைய பேரால் இப்போவுமே நம்பப்படுது. அப்படி இருக்கும்போது அகைன் Mediatek சிப்செட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துட்டு வரதுனால இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் Mediatek சிப்செட்டோட தான் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டோட இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது Mediatek சிப்செட்டோட தான் இந்தியன் மார்க்கெட்டில் இப்போ நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த OnePlus Nord 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய பிளாஸ்டிங்க்கு Mediatek சிப்செட் தான் காரணம் அப்படின்றத நம்ம டைரெக்டாக சொல்லிட முடியாது. ஏன்னா எவ்வளவோ ஸ்மார்ட் ஃபோனில் இதே Mediatek சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கும் போது அந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் பிளாஸ்ட் ஆகலை. ஆனால் OnePlus Nord 2 பிளாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் காரணம் அப்படின்றத நம்ம சொல்லிட முடியாது. மேபி வேறு சில காரணங்களும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Mediatek Dimensity 8100 சிப்செட்டோட எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த OnePlus Nord 3 ஸ்மார்ட் ஃபோனுக்கு இது ஒரு பாசிட்டிவான ஃபீச்சராக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி OnePlus Nord 2ல Dimensity 1200 ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. கேமிங் சென்ட்ரிக்காகவும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை விட பெட்டரான சிப்செட்டான இந்த Mediatek Dimensity 8100 சிப்செட்டை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் OnePlus Nord 2 விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியும். அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Dimensity 8100 சிப்செட்டோட வந்தாலும் பரவாயில்லை. பட் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணி அங்கே OnePlus Nord 2ல அவங்க மிஸ் பண்ண அந்த விஷயங்கள்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு ஒரு பெட்டரான ஆப்டிமைசேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்தாங்கன்னா போதும் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரான்னு பார்க்கும்போது இங்கே OnePlus Nord 2ல இருந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போகிறது இல்லை. OnePlus Nord 2ல கொடுத்துருந்த அதே கேமரா செட்டப் 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, Sony IMX766 சென்சாரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட f1.8 அப்பேச்சர் வேல்யூட கொடுக்க போறாங்க. அது போக சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரியான 2 சப்போர்ட்டிவ் கேமராவோட பேக் சைட் 3 கேமரா அண்ட் ஃப்ரண்ட் சைட் ஆஸ் யூஷுவல் அதே 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கேமரா செட்டப்போடு தான் இந்த OnePlus Nord 3 ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போகுது. அந்த வகையில் OnePlus Nord 2ல இருந்து கேமரா சென்ட்ரிக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண போகிறது இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் OnePlus Nord 2 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் கேமரா சென்ட்ரிக்காக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸையே கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதே கேமராவை இங்கே OnePlus Nord 3ல எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னும் பட்சத்தில் அது OnePlus Nord 3க்கு பாசிட்டிவான விஷயம் தான். கேமரா சென்ட்ரிக்காக இங்கேயும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் கேமரா இதே கேமராவை கொடுத்தாங்கனாலும் இந்த OnePlus Nord 3க்கு ஓகேவான ஒரு விஷயம் தான். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற அதர் ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் OnePlus Nord 2ல கொடுத்திருந்த மாதிரியே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் இருக்கும். டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், Android 12 மேலே ஆக்சிஜன் OS-க்கான கஸ்டம் ஸ்கின்னோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா 8+128GB பேஸ் வேரியண்ட்டை 28,000 30,000 அப்படின்ற இந்த பட்ஜெட்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த வீடியோவில் நாம சொன்ன இந்த ஸ்பெக் ஷீட்டோட இந்த OnePlus Nord 3 ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்னு பட்சத்தில் இது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கரெக்டான ஃபீச்சராக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாம சொன்ன இந்த ஃபீச்சருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைஸ் செக்மெண்ட் ஒரு நல்ல பிரைஸ் செக்மெண்ட்டாக இருக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த Mediatek சிப்செட் தான். ஏன்னா நிறைய பேர் இந்த OnePlus Nord 3 ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டோட வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா OnePlus Nord 2ல Dimensity சிப்செட்டோட கொண்டு வந்தாங்க. அதில் சில இஷ்யூஸ் இருக்கு. அதனால இந்த OnePlus Nord 3ல அதே மிஸ்டேக்கை பண்ண மாட்டாங்க. OnePlus Nord 3ல ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டோட வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கான ஒரு ஃபீச்சராக இருக்கும். பட் அதை தாண்டி Mediatek சிப்செட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த OnePlus Nord 3 உடைய ஃபீச்சர் ஒரு நல்ல ஃபீச்சராகவே இருக்கும். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்களே சொல்லிடுங்க. OnePlus Nord 3ல Dimensity 8100 சிப்செட், 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதே ஃபீச்சரோட இந்த OnePlus Nord 3 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி என்ன சேஞ்சஸ் இருக்கணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் செக்மெண்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.